அப்புறம் என்னம்மா, ஆரம்பிச்சிடலாமே? ஆ, அத்தை எங்க? வரமாட்டேன்ட்டு ரூம்ல உட்காந்துருக்காங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, அங்க எல்லாரும் நலங்கு வைக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. வாங்க அத்தை. யாருக்கு நலுங்கு? எனக்கா உனக்கா? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கா நலங்கு வைப்பாங்க? கல்யாணத்துக்கு எல்லாரும் நலங்கு வைக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. வாங்க அத்தை. நான் தான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்னத்த நீங்க? உன் மாமனார ஒருத்தன் அவமானப்படுத்துவான், அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்ல. நீ நினைச்ச கல்யாணத்தை நடத்தணும், நடத்து. அதுக்கு எதுக்கு நானு? அத்தை, அங்க சபையில நீங்க இல்லனா நல்லா இருக்காது அத்தை. அப்படி யார் சொன்னா? யார் சொல்லணும் அத்தை? இத பாரு, உன்கிட்ட இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நான் வரலன்னா வரல, அவ்வளவுதான். ஆளை விடு. என்ன அத்தை? இத பாரு, இங்க நின்னு நீ உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. நான் வரல. வந்ததுக்காக கல்யாணத்துல தாலி கட்டும் போது அங்க வந்து நிப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த வீட்ல என்னால எதையுமே சகிச்சுக்க முடியல. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் தான். அத்தை, இந்த வீட்ல நீங்க இல்லாம ஒரு விசேஷம் எப்படி நடக்கும் அத்தை? ஆ, எல்லாமே என்ன கேட்டுதான் நடக்குதா இது நடக்கிறதுக்கு? அத்தை, நடக்க போறது செழியன் கல்யாணம், அது உங்களுக்கும் தெரியும்ல. எப்படியெல்லாம் அவன் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டு நீதான் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியே. அத்தை, இங்க எதுவுமே என்னோட இஷ்டத்துக்கு நடக்கல அத்தை. செழியனோட இஷ்டத்துக்கு நடக்குது, அவனோட விருப்பத்துக்கு நடக்குது. அவன் சந்தோஷமா இருக்கணும்ல. அவன் அதெல்லாம் சொன்னா கேட்டிருப்பான். நீதான் கேட்க விடாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்ட. நம்ம சொன்னா கேட்டிருப்பான் அத்தை. ஆனா சந்தோஷமா இருந்திருப்பானா சொல்லுங்க? அத்தை, செழியனை என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். செழியனும் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற பையன்தான். யோசிச்சு பாருங்க அத்தை. செழியன் பிறந்தப்போ என்னை விட அதிகமா நீங்க தான் தூக்கி வச்சிருந்தீங்க. என்னோட பேரை, என்னோட முதல் பேரன்னு நீங்க தானே தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தீங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து ஒரு ப்ராக்ரஸ் கார்டு வந்தா கூட அவன் என்கிட்டயோ இல்ல அவங்க அப்பா கிட்டயோ கொண்டு வந்து காட்ட மாட்டா அத்தை. உங்ககிட்ட தானே கொண்டு வந்து காட்டுவான். அவன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கெல்லாம் நீங்க தான் போயிருக்கீங்க அத்தை. அவனுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், அவன் என்னெல்லாம் சாப்பிடுவான், அவனுக்கு எப்படிலாம் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே நீங்க தானே பண்ணீங்க அத்தை. 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவனுக்கு நீங்க தான் சாப்பாடு ஊட்டி விட்டீங்க. அவனுக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைச்சப்போ அவன் தள்ளி போனா உங்களால அவனை பார்க்க முடியாதுன்னு தானே சென்னையில இருக்கிற ஒரு காலேஜ்லயே சேர்ந்தான். என்னை விட அவன் வாழ்க்கையில உங்களுக்கு தான் அதிகமா இடம் இருக்கு அத்தை. செழியனை அதிகமா நேசிச்சது நீங்க தான், அவன் நேசிச்சதும் உங்களதான். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நீங்க இல்லனா எப்படி அத்தை? உங்க ஆசீர்வாதம் இல்லாம அவனுக்கு எப்படி அத்தை ஒரு நல்லது நடக்கும்? நீங்க விரும்பினாலும் விரும்பாம இருந்தாலும் நீங்க இல்லாத ஒரு இடத்துல எந்த ஒரு நல்லதையும் என்னால யோசிக்கவே முடியாது அத்தை. அதுவும் செழியனுக்கு யோசிக்கவே முடியாது அத்தை. அவன் நல்லா இருக்கணும்னா உங்களோட ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும் அத்தை. நாங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றதை விட உங்களோட ஆசீர்வாதம் தான் அவனை சந்தோஷமா வச்சிருக்கோம் அத்தை. நீங்க இல்லாத இடத்த அவன் விரும்பவே மாட்டான். ப்ளீஸ் அத்தை,
நீங்க அங்க வந்து உட்காருங்க. தயவு செஞ்சு வாங்க அத்தை. உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க. சண்டை நடக்கட்டும் அத்தை. சண்டை போட்டுப்போம், கத்திப்போம், கோவப்படுவோம். ஆனா நீங்க அங்க இருக்கணும் அத்தை. தயவு செஞ்சு நீங்க இப்படி விலகி வந்து தனியா எல்லாம் உட்காராதீங்க அத்தை. ப்ளீஸ் வாங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். என்ன பாக்கியா நீ? நான் சும்மா சொல்லல அத்தை, சத்தியமா சொல்றேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல அத்தை. ஆனா என் பிள்ளைங்களுக்கு நீங்க வேணும் அத்தை. நீங்க படபடன்லாம் பேசினாலும் உங்க மனசுல ஆழமா நீங்க வாழ்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. அது வேணும் அத்தை. நீங்க வாங்க அத்தை, ப்ளீஸ் வாங்க அத்தை. ஒரு நிமிஷத்துல என்ன என்னென்னமோ ஆக்கிட்ட பாரு. நான் வராம எப்படி? என் ஆசீர்வாதம் என் பேரனுக்கு எப்பவுமே உண்டு. சரி, நீ போ. நான் 2 நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துடுறேன். போ பாக்கியா. என்னாச்சு? வராங்க. ஓகே. என்ன பொட்டு வைக்காம இருக்க? அதேபடி நாங்க பொட்டு வைக்க மாட்டோம்ல. பொட்டு வைக்கலன்னா பொண்ணு எப்படி அழகா இருப்பா? நலுங்கு வைக்கிறப்ப பொட்டு வைக்கணும். இனியா, நீ போய் பொட்டு எடுத்து வைமா. இல்லைங்க, அது எப்படி பொட்டு வைக்கிறது? நாங்க பொட்டு வைக்க கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும், விடுங்க. என்ன மரியம்? இனியா, நீ போய் பொட்டு வை. சரிங்க பாட்டி. கர்த்தரே மன்னிப்பீராக. அத்தை, நீங்க நலங்கு வைங்க. ஓம் நம சிவாய. நிச்சயதார்த்த ஓலையை எழுதிடலாமா? ஆரம்பிங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேரை சொல்லுங்க. அதெல்லாம் எதுக்கு? தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அது எப்படிமா? பேரு வாசிச்சு நிச்சய ஓலை வாசிக்க வேண்டாமா? அதெல்லாம் பழைய காலங்க. சென்னையில இதெல்லாம் வாசிக்கிறதே இல்ல. பேரை மட்டும் சொல்லுங்க. மாப்பிள்ளையோட பேர் என்ன? செழியன். மாப்பிள்ளையோட அப்பா பேர் என்ன சொல்லுங்க? கோபிநாத். கோபிநாத். மாப்பிள்ளையோட அம்மா பேரு? பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி.
மாப்பிள்ளையோட தாத்தா பேர் சொல்லுங்க. ராமமூர்த்தி. பாட்டி பேரு ஈஸ்வரி. ஈஸ்வரி. பொண்ணோட பேரு சொல்லுங்க. ஆ, எதுக்குங்க? நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, அப்படியே தட்டை மாத்திட வேண்டியதானே. நம்ம பேரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? பொண்ணோட பேரு சொல்லுங்க. பொண்ணோட பேரு ஜெனிஃபர். எதுக்கு பேரை சொல்றேன்? என்னது? பேசாம இரு பொண்ணோட ஈஸ்வரி. பேரு ஜெனிஃபரா? அப்ப என்னடி கிறிஸ்டின் இதெல்லாம்? பொண்ணும்? நம்ம கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப லவ் மேரேஜா இருக்குமோ? அதான் யாரையும் கூப்பிடாம சிம்பிளா வச்சிருக்காங்களோ. கல்யாணம்னு ஆமாண்டி. சொன்னாங்க, ஆனா என்னன்னு பொண்ணு வேற தெரியலையே. மதம்னு சொல்லவே இல்ல. என்னடி இது? லவ் மேரேஜ்னால தான் இப்படி பண்றாங்களோ. பொண்ணோட அப்பா அம்மா பேரு சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல, பொண்ணு பேர் மட்டும் போதும். தட்டை மாத்திடலாம். அதெல்லாம் இல்ல, எல்லார் பேரையும் சொல்லணுமே. பரவாயில்ல, தட்டை மாத்திடலாம். என்ன செய்யலாம்? அப்படியே செஞ்சிடலாம். நிச்சயவளு படிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. ஸ்வஸ்திஸ்தி நிகழும் மங்களகரமான சார்வரி வருஷம் விருச்சிக மாசம் 5ஆம் தேதி சித்தயோகம் கூடிய வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியும் திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் திருவாளர் ராமமூர்த்தி ஈஸ்வரி தம்பதியரின் பேரனும் திருவாளர் கோபிநாத் பாக்யலட்சுமி தம்பதியரின் குமாரனுமான திருவளர் செல்வன் செழியனுக்கும் திருவாளர் குமாரத்தி சௌபாகியவதி ஜெனிஃபருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருவீட்டார் சம்மதத்துடன் எழுதிய தாம்பூல பரிவர்த்தனை சுபமுகூர்த்த பத்திரிகை எழுதப்பட்டுள்ளது. சுபம். தட்டை 2 பேரும் மாத்திக்குங்க. பாக்யா கொடுங்க. எழுந்துரு. கொடுங்க. சீர்வசஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. சுபம். 2 பேரும் அப்படியே தட்டை மாத்திக்குங்க. அவர்கிட்ட கொடுங்க. நீங்க அவர்கிட்ட கொடுங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. உட்காருங்க. அந்த தட்டை கொடுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஏ மரியோ, இங்க நிச்சயம் பண்றது இவ்வளவுதானா? இல்ல நாம சர்ச்சிலேயே நிச்சயம் பண்றோமா? இல்ல, அங்க கல்யாணம் மட்டும்தான் வச்சிருக்கோம். எத்தனை தடவை நிச்சயம் வைக்கிறது? சரி, நம்ம ப்ரே பண்ணலாம். ம். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே நம்ம ஒண்ணு புரியல. நினைச்சா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்னடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆ, ஜெயம். அத்தை. பாட்டி. பாட்டி, வா.
சாரி, நான் ஒரு கல்யாணத்துல இருக்கேன். ஓகே, பாய். சாரி சித்தப்பா. டேய், எது ஒரு கல்யாணமா? இது உன் மாமன் கல்யாணம். இவனுக்கு என்ன ஜாலியாக வந்து இறங்கிட்டான், மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிட்டான். கோயில், மண்டபம், சாப்பாடு, மாலை, ஐயரு, பாத்திரம், காய்கறின்னு ஒரு வாரமா அலைஞ்சது நான் இல்ல. உண்மைதான் சித்தப்பா. நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்.